இந்த மாலை நேரத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிற யூதாவின் புஸ்தகத்தில் இவைகளெல்லாம் ஒற்றை அதிகார புஸ்தகங்கள். முதலிலே நாம் பார்த்த பிலமோன், அதுவும் ஒற்றை அதிகாரம். யூதா எழுதின நிருபமும் ஒற்றை அதிகாரம். இவர் இயேசுவின் சகோதரர் என்பதை நாம் பார்த்தோம். சகோதரனாக இருந்தாலும் ஒருத்தனை என்ன என்று கூறிக்கொள்கிறார்? பாண்டட் சர்வெண்ட் என்று கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமையாக பவுலடிகளார்கள் நான் அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொடுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆகினால் உண்மையான தேவனுடைய ஊழியர்கள் அவருடைய அடிமைகளாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர் மாதவிதமாக அவர் யார் யாரெல்லாம் அவர் அங்கே நடைபோட்டுகிறார் என்பதை நாம் அங்கே பார்த்தோம். எகிப்து தேசத்திலிருந்து வந்தவர்கள் அழித்தார், இன்னும் ஒரு எல்லாமே அழிவாக இருக்கிறது என்று கூட நாம் பார்த்தோம். தூதர்களை கட்டி அவர் வைத்திருக்கிறார். சோதோம் குமாரா நோவாவை குறித்து கூறவில்லை. அதே விதமாக மோசையை குறித்து அவர் தொடுகிறார். அதே நாம் அந்த நாளில் பார்த்தோம். அதன் பிறகு 11ஆம் வசனம், அதன் பிறகு இங்கே இருக்கிற விஞ்ஞான ரகசியம் 13ஆம் வசனத்தில் இருக்கிற விஞ்ஞான ரகசியத்தையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் கோராவை குறித்து நாம் அன்றைய நாளில் மிக விரிவாக பார்த்தோம். கோராவினுடைய அப்பொழுதுதான் எனக்குள்ளே எழுந்த கேள்வி, எல்லாரையும் அழித்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது அவர் யாரை அவர் பாதுகாக்க வேண்டுமோ, கோராவின் புத்திரர்களை பாதுகாத்து அவர்கள் சாகவில்லை என்று நாம் இங்கே பார்த்தோம். ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டே தான் வருகிறார் என்பதை அந்த நாளிலே பார்த்தோம். இந்த 11ஆம் வசனம் படிங்க. Woe to them, for they have gone in the way of Cain, have run greedily in the error of Balaam for profit, and perished in the rebellion of Korah. இதில் 3 பேரில் ஒருத்தரை பார்த்துட்டோம் இல்லையா? கோராவை நாம் பார்த்து விட்டோம். காயினை குறித்து நம்ம அனைவரும் நன்றாக தெரியும் இல்லைங்களா? காயின் என்ன செய்தான்? தம்பியை கொலை செய்தான். தன்னுடைய சொந்த சகோதரனை காயின் கொலை செய்தான். கொலை செய்த பிறகு நாம் அங்கே தியானித்தது, அவனுடைய சகோதரனை என்ன செய்கிறான்? அவனுக்காக பரிந்து பேசுகிறான் என்பதை நாம் எபிரேயர்களே பார்க்கிறோம். அப்போ அவனுடைய அண்ணன் பார்த்து தெரியாமல் பண்ணிட்டான் என்று அவன் தேவனிடத்திலே அவருக்காக பரிந்து பேசுகிறான். அதுதான் சொல்கிறார், ஆபேல் பேசினது காட்டிலும் நலமானவர்களை பேசுகிற இயேசு கிறிஸ்து என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவர்களும் அவருடைய சகோதரர்கள் தான் என்று பார்த்தோம். அவர்களுக்காக இவர் என்ன சார், பிதாவே அவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்று அறியாதிருக்க அவர்களுக்காக அதே காரியத்தை அவன் ஒருத்தனுக்காக ஜெபம் பண்ணால் இவர் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொண்டார் என்று நம்ம பார்த்தோம். அதை இன்றைக்கு மனிதர்கள் அந்த அவிதமான மன்னிப்பை மனிதர்கள் எவ்வளோ தவறாக எடுத்துக்கொள்கிறார் என்பதை நாம் காயின் விஷயத்தில் நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாத படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆங்கில வேதாகமா தமிழ் வேதாகமா? முடிவையர் தமிழ் இங்கே பாருங்க. தமிழ் இல்லை, வேதாகம் இல்லை. சரி புத்தகம் இருக்காங்க, அது நோண்டது. சரி, இப்போ 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி கர்த்தர் சொல்றார். அவனை பாதுகாப்பதற்காக இவனை கண்டுபிடிக்கிறவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அவன் மேலே ஒரு அடையாளத்தை வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்லை? அவர் கொலை பண்ணவன், தன் சகோதரனை கொலை செய்தவன், அது சகோதரனாக அவருக்காக பரிந்து பேசியிருப்பான் என்று காயினுக்கு தெரியாது. அப்போது அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லிட்டு போது, அப்போ வந்து கத்திர நோக்கி எனக்கு இந்த தட்டுன்னு ரொம்ப சகிக்க முடியாதுன்னு கேட்குறா. அவர் சொல்கிறார், உன்னை யாரும் தொடமாட்டான், அப்படி யாருன்னா உன்னை கொலை செஞ்சான்னா அவனுக்கு அவன் மேலே 7 படி சுமன்னு சொல்கிறான். இப்போ இதை பார்த்து நம்ம திருந்தணுமா? அதை நமக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது மனித இயல்பாக இருக்கிறது.
அவன் கொலை பண்ணான்னா அது கொலை பண்ணக்கூடாது. இப்போ சமீபத்தில் என்ன பார்த்தோம், சொந்த தகப்பனை பிள்ளை கொலை பண்ணிட்டான். அதை பார்த்துட்டு நம்ம எல்லாம் அப்பா கொலை, ஐயோ அந்த மாதிரி செய்யக்கூடாது இல்லையா? அதுதான் நம்ம மனிதனை கற்றுக்கணும். மனுஷன் தான் அதை கற்றுக்கல. அப்படி கற்றுக்கிட்டு தான் எல்லாமே மனுஷன் என்ன கொலை எல்லாம் என்ன நல்லதாக இருக்கும். தீமையை கற்றுக்கொள்கிற ஒரு இயல்பு மனிதர்களிடத்துல இருக்குது. அவன் சகோதரன் செஞ்சானா அதுக்கப்புறம் யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, சகோதரன் யாரும் கொலை செய்திருக்கக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து சொல்கிறாரு, உன்னை என்ன பண்ணனா அவன் மேலே எத்தனை பழி சொல்லணும், 7 பழி சொல்லணும். இதை என்ன பண்ணுறான் ஒருத்தன் கேட்டுட்டு, லாமேக்கு 23ஆம் அதிகாரம், அதே தான் 4ஆம் அதிகாரத்தில் 23, 24 படிங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாளே, பாருங்க, ஏதாவது இதில் எவ்வளோ டீட்டெயிலாக எழுதிக்கிறான் பாரு. அந்த லாமேக்கு 2 மனைவிகள், ஒருத்தி பேர் ஆதாள், இன்னொருத்தி பேர் சில்லாள். ஆதாளே, இவர் பெருமையாக பேசுகிறார், இவர் ரொம்ப பெருமை பேசின மாதிரி. ஆதாளே சில்லாலே கேளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். இதுக்கெல்லாம் ஏன் இவர் இவ்வளோ பீடிக்க போடுறேன்னு தெரியல. கொலை பண்ணுறான், அவ்வளோதான் அவன். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு கண்முண்டாக ஒரு வாலிபனை கொன்றேன். இதை போய் அவன் 2 மனைவி கிட்ட பெருமையாக சொல்லிக்கிறான். இன்றைக்கு அவிதமாக தவறு செய்வதே ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அக்கிரமம் மிகுதியாகுதுன்னு என்ன அர்த்தம்? வில்ஃபுல்லி, வேண்டுமென்றே தான் செய்கிறார்கள். நல்லா தெரியும், இது இப்படி செஞ்சு அப்படி தான் நினைக்கணும்னு சொல்லிட்டு. மலைகளை உடைத்தால் சுதோஷம் பாதிக்கப்படும் தெரியும், தெரிஞ்சு தானே உடைக்கிறான் இல்லையா? அதே மாதிரி தான் கொலை செய்கிறது, கஞ்சா, மக்களுக்கு போதைப் பொருட்களை இப்போ நம்ம வயதை பார்த்துட்டு வரோம். எத்தனை குடும்பங்கள், எவ்வளோ பேர் இருக்கப்போ, யார் அதை உற்பத்தி செய்கிறவன், எவன் ஆளுகிறானோ அவனே உற்பத்தி செய்கிறான். ஆக மனிதன் தவறு செய்திலே பிரியப்படுகிறான், அதிலே பெருமைப்படுகிறான். எனக்கு 10 கம்பெனி இருக்குது, எனக்கு 10 என்ன கம்பெனி, அது மதுபான கம்பெனிகள் இருக்கிறது, எனக்கு 10 கடை வச்சிருக்கிறேன், எனக்கு 10 பார் வச்சிருக்கிறேன். ஆக எல்லாமே அதில் பேர் அவன் தப்புன்னா தப்பு மேலே தப்பு தான் பண்ணுவான். தப்பு செஞ்சுட்டு சரி பண்ண மாட்டான். சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இவ்வளோத்தையும் மனைவி கிட்ட பெருமையாக சொல்லிக்கிறான், நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அடுத்தது 24 என்ன சொல்கிறான், காயினுக்காக 7 பழி சுமருமானால் அப்ப என்ன சொல்றான், கடவுளை சேலஞ்ச் பண்றான் இல்ல, கடவுள் தானே சேலஞ்ச் பண்றான். யோ நீ காயினுக்கு எத்தனை கொடுத்த, 7, அப்ப எனக்கு எவ்வளோ, 77, எத்தனை மடங்கு ஜாஸ்தி, 11 மடங்கு, 11 7 77. இது மனித இயல்பாக இருக்குது. கடவுளுக்கு என்ன, ஏன்டா நம்ம தப்பு பண்ணோம், எதுக்கு நம்ம அவனுக்கு தெரியாமல் நம்ம ஒரு 7 கொடுத்தா இவன் உடனே என்ன பண்ணுறான், அதுக்கு 77 பழி எனக்கு எம்எல்ஏ. அதனால் நீ என்ன பண்ண முடியாது, நீ யாரை மன்னிச்சிட்ட, காயினை மன்னிச்சிட்ட, அடுத்து என்ன பண்ண, நீ என்னையும் தான் பண்ணி. புரியுதுங்களா? இது மனித இயல்புக்கு. தேவன் வந்துட்டு இப்படி அவர் எக்ஸ்பெரிமெண்டலாக தான் தன்னை திருத்துக்கிறார், மனுஷனுக்கு நல்லதான் செய்கிறார். ஆனால் இவனுடைய பொல்லாத குணங்கள் எங்கன்னா ஒரு போய் பொல்லாத குணம். அதனால தான் முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ யூதா காயினை பேசுகிறாருங்க. சரியா? அடுத்தது பிலேயாம். பிலேயாமை குறித்து இருக்கிற நம்மள எப்படி படிச்சிருக்கோம், நம்மலாம் நல்லவனா படிச்சிருக்கோமா கெட்டவனா படிச்சிருக்கோமா? நீதிமான் மறிப்பது மறிப்பேன். அவன் நல்லவனா தான் நம்ம படிச்சிருக்கோம். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, அவர் எழுதுறாரு கரெக்டாக யூதா. பிலேயா எங்கே இருக்கார் அவர், என்னாகமத்தில் அவன் என்ன சொல்கிறாரு, அவனை கொண்டு போய் அவனை வந்துட்டு சபிக்க சொல்ல முடியாத அவனை கூப்பிட்றாரு. பாலாக் கண்டான், அடி போனன்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் நடுவில் ஆரம்பிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். For I will certainly honor you greatly, and I will do whatever you say to me. Therefore, please. 7ஆம் வசனம். So the elders of Moab and the elders of Midian departed with the diviner's fee in their hand. And they came to Balaam the prophet and spoke to him the words of Balak. ஆமாம், அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது அவங்கள சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூலி பேசிக்கின்னு என்ன பண்ணுறாங்க, மூப்பர்கள் அவன் இடத்துல போகிறாங்க இல்லையா?
பிலேயம் கிட்ட போகிறாங்க. பாலாக் யாராக இருக்கிறாரு? மோவாபியருடைய ராஜாவாக இருக்கிறாரு. அவங்க பிலேயமிட்ட போய் சலம் பண்ணி நிமிந்துவார். நீங்கள் அவருக்கு போய் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு? அவங்ககிட்ட அவனுக்கு கூலி அவனை சபிக்கிறதா கொண்டு போகிறாரு. பதினெட்டாம் வசனம். Then Balaam படிமா தமிழ் அப்படி. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரத்யேகமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. இப்படிதான் ரொம்ப நேர்மையாக தான் பேசுறான். இல்லை பிலேயாம் இல்லை கடவுள் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வேன், நான் வந்து சபிக்க மாட்டேன்னு சொல்கிறான். நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் படிச்சுன்னு போகலாம் அப்படியே. ஆனாலும் இவனை கூட்டின்னு போகிறான். 21ஆம் வசனம் படி. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனை மோவாபின் பிரபுக்களோட போனான். 22ஆம் வசனம். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. ஒரு பக்கம் போகக்கூடாது, நான் பேச மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணுறான்? அவன் போகிறான். அப்போ கர்த்தருக்கு கோபம் என்ன பண்ணுறாரு? நடுவில் அவர் ஒரு தேவத்துவம் அனுப்பிச்சிடுறாரு. இவன் கழுதியில் ஏறி போகிறான், நிற்கிறாரு அங்கே. கழுதை என்ன பண்ணுது? வயலில் இறங்கி போகுது. மறுபடியும் அதை போட்டு அடிக்கிறான். அவன் திராட்சை தோட்டத்தில் போய் நிற்குது. இவன் காலை போட்டு செவத்தில் இடிக்குது. அவன் மறுபடியும் அடிக்கிறான். அப்புறம் தேவதூதர் போய் ஒரு இடுக்கமான இடத்துல நிற்கிறாரு. அப்போ கழுதை என்ன பண்ணுறது? இந்த தூதனை பார்க்குது, படுத்துக்குது. எங்கே படுத்துக்குது? 27ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் 27. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். பாருங்க, ஏன்டா இப்படி இருக்கிற கழுதை ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி வேற விதமாக அது வந்துட்டு பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். என்ன பண்ணுது? அவன் காலை போய் ஒராசுது, கொள்ளுது. அதுக்கு சொல்ல தெரியல. எதில் வந்து தேவதூதன் நிற்கிறான், பட்டயத்தோட படுத்துக்கிச்சு. அப்புறம் போட்டு அடிக்கிறான். அப்போ அதனுடைய வாயை, கழுதையின் வாயை தேவன் தடுக்கிறார். 28ஆம் வசனம் சாலமோன் இங்கிலீஷ்ல படி. Then the Lord opened the mouth of the donkey. Mouth of the donkey. அந்த தாவீதுன்ற கழுதை. பாட்டு புத்தகத்தை மூடி அந்த வசனங்கள் நாங்கள் சொல்கிற வசனத்தை ஃபாலோ பண்ணிடுவோம். காலையிலேருந்து உனக்கு சொன்னேன்னா தமிழ் எடுத்தாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். கழுதையின் வாயை திறக்கிறாரு. இது ஆச்சரியமாக இருக்குதுல்ல. வேற எங்கன்னா நான் யோசனை பண்ணி நிற்கிறேன். பைபிளில் வேற எங்காவது மிருகங்கள் பேசியிருக்கா? முதல்ல சப்போர்ட் பேசியிருக்கு இல்லை, அடுத்தது கழுதை பேசி என்ன சொல்லுது படி. Then the Lord opened the mouth of the donkey, and she said to Balaam, "What have I done to you, that you have struck me these 3 times?" அதன் மாதிரி அப்புறம் அவனை கேட்குறான், அது பேசுது. அதுக்கப்புறம் அவன் கண்களை திறக்கிறாரு, அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அப்போ என்ன சொல்கிறான்? 34ஆம் வசனம் பிரேமிப்படி. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நின்றதை அறியாதிருந்தேன். நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இப்படி தான் சொல்லணும்னு சொல்கிறாரு. 38ஆம் வசனம். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன், ஆனாலும் ஏதாலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ? தேவனின் வாயிலே அடிக்கும் வார்த்தையே சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். அப்புறம் 8ஆம் அதிகாரம் 23 8ஆம் வசனம். How shall I curse whom God has not cursed? சொல்றான், தேவன் சபிக்காத நான் சபிக்க முடியாது. தேவனுக்கு ரொம்ப பிரியமா. இவ்வளோ நேரமா எங்கன்னா தப்பு நடக்குதா பிள்ளை மேலே? எல்லாம் தேவனுக்கு நல்லவமாக தான் இருக்கிறான். அந்த அவனுக்கு தெரியலன்றது தவிர கழுதைகிட்ட வாய் திறக்கிறாரு, கழுதை பேசுது, இவனும் பேசுனா. சொன்னான் தேவன்
உள்ள வந்தாச்சு. திஸ் ஆல் ஆர் நமக்கு எதிராக ஒரு மந்திரம் கந்திரம் குறி சூரியங்கன்யம் நத்திங். அவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் அவரோடு கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறது பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. பாருங்கப்பா, அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்ற உங்கள் நடுவிலே நான் வாசம் செய்ய முடியாது. இந்த வசனத்தில் என்ன சொல்றாங்க, நீங்க போய் அங்கே போய் பார்க்கணும் இல்லைங்களா. கர்த்தர் எங்க வாசம் செஞ்சாரு? நடுவில் வாசம் செஞ்சாரு. கோத்திரங்கள் எங்க இருந்தது? சுத்திரமாக எவ்ரிதிங் இன் ஆர்டர். அதான் அன்னைக்கு தேவனுடைய சபையில் எப்படி இருக்கணும், தேவனுடைய ஆர்டர்னு ஒன்று இருக்குது. யூ கேனாட் மீற முடியாது இல்லைங்க. அவன் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டான், அதனால இன்னைக்கு நீங்கள் அங்கே உட்காந்துக்கோ, முடியாது. உனக்கு இங்கன்னா அங்கே தான் இருக்கணும். தேவனுடைய ஆர்டர் அதுதான். சபைகள், தேவனுடைய சபைகள், தே ஷுட் பி ஆர்டர் மெயின்டைன். அதுதான் சொல்கிறான். இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இருக்கணும். நீ இங்கே இருக்கணும்னா அங்கே தான் இருக்கணும். லேவி கோத்திரம் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்கணும். தான் கோத்திரம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கணும். யூதா கோத்திரம் எங்கன்னா இங்கே தான் இருக்கணும். இல்லைங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க, நாங்கள் இங்கே இருக்கணும், முடியாது. எல்லாத்தையும் கர்த்தர் ஒழுங்கு பண்ணிட்டு அவருங்க இருக்கிறாரு, அவர் நடுவில் இருக்கிறார். இதை பார்க்கிறான். தாழ கண்பர் சொல்லும்போது 5ஆம் வசனம், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அதை கூட விவரிச்சுனே வரான் இல்லைங்களா. இப்படி இல்லாமல் சொத்து மொத்தம் 15ஆம் வசனம். அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிலேயாம் சொல்கிறதாவது கண் திறக்கப்பட்டவன் முடிக்கிறதாவது தேவனருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்ட. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனங்களை சொல்றான், எவ்வளவு தேவனுக்கு பயந்து பேசுறான். பார்ப்பதற்கு இது இருக்க வரி. ஆனால் அவனுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, யூதா இப்போ யூதா எழுதிக்கிறது சரியான ஆள் எழுதிக்கிறாரு, தப்பாக எழுதியிருக்காரு. சரியான ஆள் எழுதுறாரு, தப்பாக எழுதிக்கிறாரு இல்லையா. இது வரைக்கும் அதெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சோம் அவன் மேலே பிள்ளைய மேலே இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக அவன் எழுதின சீர்க தரிசனம் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் எழுதி வச்சுக்கிறான். 17ஆம் வசனம். எங்களை ஆங்கிலத்தில் அவரை காண்பேன், but not now. இப்போ இல்ல. I behold him, அவரை தரிசிப்பேன், but not near. சமீபமா இல்ல. A star shall come out of Jacob, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். A scepter shall rise out of Israel, a batter the brow of Moab, and destroy all the sons of tumult. 19ஆம் வசனம் தமிழ்ல படிமா. யாக்கோபிலிருந்து ஆளுகை செய்வார். 20. மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு உந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாக போதும். 25ஆம் வசனம் தமிழ்ல படிங்க. பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு போனான், பாலாகும் தன் வழியே போனான். இப்போ இது வரைக்கும் நம்ம 3 வருஷம் படிச்சு முடிச்சிட்டோம் அவர்களுக்கு. Did you find any fault with பிலேயாம்? அது போயிட்டான். அவர் தேவதூதன் பார்த்துட்டான், கழுதை பேசிச்சு, கண்ணுக்கு நான் கண் திறக்கப்பட்டோன்னு சொல்லிட்டானே. அப்புறம் எதுக்கு யூதா எழுதுறாங்க? அதான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அது அவன் என்ன பண்ணுறான், இவ்வளோ பண்ணிட்டு 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 31:16, 31. அதே தான் 31ஆம் அதிகாரம். Look, these women caused the children of Israel through the counsel of Balaam to trespass against the Lord in the incidents of Peor, and there was a plague among the congregation of the Lord. அதுக்கு மேலே பாரு, ஸ்திரீகள் எல்லாம் விட்டுன்றார் கர்த்தர், நிக்கிரகம் பண்றார், அதம் பண்றார், எல்லா ஸ்திரீயும் வெட்டி போடுறாரு. ஏன் அவன் பரிசுத்தமுள்ள தேவனை அவர் யார்? இப்போ அது சாட்சியாக இருந்தவன் சாலமன் ஞானி. எவ்வளோ பெரிய ஞானி, தேவனுக்காக அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவன் இல்லையா. என்ன பார்க்குறேன் நீ? புரியலையா? அது புரியுதா? என்ன பண்ணான் வரும்போது அவன் அவனுக்கு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். அவளை கெட்டு போக பண்ணத்தக்கதாக அந்த பெண்களை எடுத்துங்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டான். இவன் அந்நிய ஸ்திரீகளை எடுப்போம் என்ன எப்படின்னாச்சப்பா,
சாலமோன் ஞானி மாதிரி அந்த தெய்வங்களை வணங்க. கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் என்ன? அவரை விட்டுட்டு நீ வேறு எந்த தெய்வத்துக்கு போனீங்கனாலும் அவருக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. அந்த செயலை செய்ய முடியாத இவ்வளவோ நல்லவனாக இருக்கிறவன் போகும்போது என்ன பண்ணுறான், மெதுவாக கிள்ளிட்டு போயிட்டான். ஆனால் அவனுக்கு கதி என்னாச்சு? 8ஆம் வசனம். ஆமாம், அவர்களை கொன்று போட்டது பண்ணி மீதியானியரின் அதான் மீட்ஸ் அண்ட் பெர்ஷியன்ஸ். அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அவங்களெல்லாம் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரெகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களை கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டணத்தினாலே அவனை கொண்டு போட்டான். ஏன்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் மக்களிடத்திலேயே அசுத்தத்தை கொண்டு வந்துட்டு வரதுக்கான ஒரு வழி, சபிக்கிறதை விட ஒரு மோசமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிடறான். வெளியே பார்த்தா எல்லாம் நல்ல. அதனால தேவன் என்ன பண்ணுறோம், எப்பொழுதும் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான காரியங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சத்துரு கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவைகளை ஜாக்கிரதையாக பார்த்து அதுலேருந்து நம்மளை விலைக்கு காத்து கொண்டு போகணும். எங்கே பார்த்தாலும் அந்த அசுத்தங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். கர்த்தரையா சாலமனோட ஒரு ஞானம் இருக்க முடியாது, எவ்வளோ பேசுகிறார். 2 முறை அவனை வான் பண்ணுறாரு, வேணாடா 100 இல்லை, 200 இல்லை, 300 இல்லை, 400 இல்லை, எவ்வளோ பேர்? 1000 பேர், 300 + 700. அது என்ன பிரச்சனை? கர்த்தரை விட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு போகுது. எஸ் லாஸ்ட், நித்தியத்தை அவன் எழுந்து போகிறான். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, அதை சொல்லிவிட்டு அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறாரு, பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே. ஆனால் அந்த கூலிக்காக செஞ்சிருந்தா விட பரவாயில்ல, அவனை சபிச்சிருந்தா விட பரவாயில்ல. சபிக்கிறதுலாம் பண்ணாமைக்கு நல்ல மாதிரி போகும்போது என்ன பண்ணிட்டு போகிறான், அவளுக்கு தீய வழிகளை சொல்லி கொடுத்துட்டு அவன் போயிட்டு. அடுத்தது கோரா பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். 14ஆம் அதிகாரம் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின எல்லாவற்றின் நிமித்தமும் வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறது. 1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். போதும். ஆக கர்த்தருடைய வருகை குறித்து நம்ம இந்த நாட்களில் என்ன பண்ணுறோம், சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? யூதா சொல்ல, எனக்கு தானே சொல்கிறாங்க. பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து தான் ஆரம்பிக்கிறார். சொல்கிறாரு, 1000 தம்முடைய பரிசுத்தவான்களும் கூட கர்த்தர் வருகிறார் என்பதை முன்னறிவித்திருக்கிறான், வரப்போகிறார். இப்போ இங்கே தான் நம்முடைய ஒரு சின்ன ஸ்டடி. ஏனோக்கு மரித்தாரா, மறிக்கலையா? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது கரெக்டா? அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர் யாரு? எலியாவும் ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். சரியா தப்பா? எல்லாரும் 100க்கு 100 எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன். 7 எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. நான் போய் சொன்னேன், என்ன இவன் கிருக்கா இருந்தாலும் எதாவது வளருவான் இல்லை, அப்படி தானே சொல்லுவாங்க. நீ நான் யாரோ சொல்லி தானே நீ சொல்கிற. இப்போ இல்லை, யாரோ குறைய 90-100 பேர் தான் சொன்னான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க தானே. இப்போ நான் போய் எதிராக சொன்னேன், என்ன சொல்லுவாங்க? அந்த ஆள் கொஞ்சம் அப்படித்தாங்க, எதை எடுத்தாலும் நான் பேசினேன் முரண்பாடாக பேசுவாருங்க அவர். ஆனால் வேதத்தை விதமாக படிக்க வேண்டும். சரி, இப்படியே விட்டுட்டா என்ன, அவங்க போனாங்க போலப்பா, நமக்கு என்ன, நமக்கு இல்லை சொல்கிறேன், அவங்க போயிட்டாங்க, ஏதோ போயிட்டாங்க. இப்போ அதை நான் மாற்றி சொல்லி அதனால ஒன்றும் ஆக போகிறது, உனக்கு என்ன லாபம் இல்லை. அதனால் என்ன தப்புன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கூட நெட்டில் பார்த்தேன், 2 பேர் இதை வச்ச கோடி கணக்காக சம்பாதிச்சிட்டாங்க. மோட்சத்துக்கு போனேன்னு சொல்லி சம்பாதிச்சவர் யாரு? நிறைய பேர் சரிங்க. அவர் இல்லை, தினகரன். அவரும் சொல்லியிருக்காரு. அவரு வேற. தினகரன் தான் இப்போ ஏசாமிகிட்ட டீ குடிக்கிறேன், பேசுகிறேன், கொள்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு தனி ஒரு இந்த ப்ரேயர்ஸ் டீமுடைய லீடராக அவர் வச்சுட்டார் என்றாலாம் அங்கே போய் சொல்கிறவங்களும் சொல்லிடுறாங்க. மக்கள் எவ்வளவாக வஞ்சிக்கப்படுகிறார் இல்லை. சரி, போனால் கூட விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் சொன்னாலும் இப்போ யாரும் கேட்க போகிறது இல்லை.
இன்றைக்கும் கோடி கோடியாக பணத்தை கொடுத்துருந்தாங்கிறாங்க. ஆனால் அதனுடைய விளைவு என்ன? ஏனோக்கு எலியா பரலோகத்துக்கு போனாங்கன்னு சொன்னதுனால தினகரன் என்ன பண்ணுறாரு? நானும் பரலோகத்துக்கு போனேன், நரகத்துக்கு போனேன்னு சொன்னவர் யார்? ஆலன் பால். நரகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு பெரிய கோடி மக்களை ஏமாற்றுவதற்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ வேதத்தில் இதுக்கு சாத்தியக்கூறு இருக்குதா என்று நான் பார்க்கணும். யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்கிலீஷ், ஜேட் இங்கிலீஷ். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 3 verse 13. No one except Elijah and Enoch has இருக்கா? No one has ascended to heaven. Ascended to heaven. But he who came down from heaven. That is the Son of Man who is in heaven. தமிழ்ல படிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து ஏறினவருமாகிய மனுஷகுமாரனை இல்லாமல் இப்ப சொல்லுங்க. இப்ப போயிருப்பாங்களா 2 பேரும்? போயிருக்க முடியாது. தெளிவாக இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த வசனம் கிறிஸ்தவ சமுதாயம் படிக்காமல் இருக்காங்களா? அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எவனா சொல்கிறான், ஏற்றிட்டு போகிறான். மனுஷகுமாரனை தவிர பரலோகத்திலிருந்து யாரும் இறங்கவும் இல்லை, நேரமும் இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறார், கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். Now this I say, brethren. Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, not just. போதும். அப்போ ஏனோக்கும் எலியாவும் பரலோகத்துக்கு போய் எப்படி போயிருக்கணும்? மாம்சத்தோட ரத்தத்தோட போயிருக்கணும். போக முடியுமா? போக முடியாது. இவருக்கு போகாத ஆளா? பவுலடிகள் எதற்கும் போயிருக்காரு, 3ஆம் வானம் வரைக்கும் போயிருக்காரு. சாதாரணமான நான் சொல்லியிருந்தாலும் போறாரு. பவுலடிகளார் சொல்றாரு, you cannot enter into the kingdom with your flesh. புரியுதுங்களா? அப்போ இயேசுநாதர் எப்படி போனாரு? ஆவியில போல. அவருக்கும் ஒரு சரீரத்தோடு தான் இருந்தார் இல்லை? அவர் மரிக்கிற வரைக்கும் இருந்த சரீரம் வேறு. அது அங்கே பிராயச்சித்தமாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதுதான் சொல்றாரு. அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பவுலடிகளை தான் சொல்றாரு. பிலிப்பியரின் புஸ்தகம் 4 எவ்வளோ நாளைக்கு எனக்கு ஞாபக சக்தி இருக்க போதோ தெரியல. ஞாபக சக்தி போயிடுச்சுன்னா போச்சு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Who will transform our lowly body, that it may be conformed to his glorious body. அப்போ 2 விதமான சரீரம். நம்மளோட சரீரம் என்ன? அந்த சரீரம் lowly body. This is a lowly body. எல்லா விதமான வியாதிகள், வருத்தங்கள். இங்க கவனி அடுத்தது ஃபுல்லா இட் இஸ் a lowly body. ஒரு நாளில் அழுகி நாற்றம் எடுக்க போகிற ஒரு பேடி. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது என்ன பேடி எடுத்துட்டார்? அவர் மகிமையின் சரீரம். ஆகினால்தான் அவரால் கல்ல புரட்டாமே வெளியே வர முடிஞ்சது. பூட்டியிருந்த அறைக்குள்ள தான் உள்ளே போக முடிஞ்சது, சாப்பிட முடிஞ்சது. கடைசியாக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரலோகத்திற்கு போக முடியும். அது மகிமையின் சரீரம். ஸோ 2 ஆக அந்த சரீரத்தோடு தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். இந்த சரீரத்தோடு நீ பரலோகத்திற்கு போக முடியாது. சரி, ஏனோக்கு இறந்துட்டாரா? இறந்ததுக்கு என்ன வசனம்? நம்ம அப்போ மோசே இறந்தாரா இறக்கலையா? எப்படி இறந்தாரு? நம்ம எழுதி வச்சிருக்கு இல்லையா? ஆனால் அந்த மரணத்தை அங்கே இருக்கிறது, அவருடைய மரணத்தை யாராவது பார்த்தாங்களா? மோசையோட மரணத்தை யாராவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல, யாருக்குமே தெரியாது. அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மரணத்தை குறித்து பேசும்பொழுது யோபு என்ன வார்த்தை பண்ணுறாரு? என்ன வார்த்தை சொல்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி செத்த போது கொடுத்தா எடுத்தா. அங்கே புரிஞ்சுக்கிறேன் அவன் செத்துட்டாங்கன்னு.
அதே வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துகிறார்கள். 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 24 தமிழ். And Enoch walked. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். செத்து போயிட்டான்னு எழுதிக்குதா? காணப்படாமல் போனான். அப்புறம் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கு எந்த வார்த்தை பொருத்தி பார்க்கணும்? யோபுல சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். அங்கே எடுத்துனார் இல்லையா? ஒன்று எலியா பகத்தை நம்ம நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதே விதமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். நடுவில் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, ஏனோக்கின் மரணத்தை நாம் காணாதபடிக்கு. எப்படி நீ வந்துட்டு மோசேயோட மரணத்தை காண முடியோ, கொஞ்ச நேரத்துக்கு நான் பிடிங்க, அப்புறம் நம்ம அது இன்னும் வழக்கு சொல்கிறேன். ஆக ஏனோக்கின மரணத்தையும் யாரும் பார்க்கல. அங்கே காணாம போயிட்டான், கர்த்தர் எடுத்துக்கிட்டான். பட்சம் இங்கே பவுலடிகளார் சொல்லும்போது அவர் எலாபரேட் பண்ணுறாரு, அவனுடைய மரணத்தை காணவில்லை. எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். புரியுதுங்களா? ஆனால் அவன் மரித்து போனான் என்பதற்கு இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் எழுதுறாரு 13ஆம் வசனம். யாரு யாரு இப்போ சொன்னப்பட்ட மேலே இருக்க மேலேருந்து கீழே பார்த்துனே வரலாம் இல்லைங்களா? யார் முதல்ல யார் ஆரம்பிச்சாரு? ஏனோக்கு, ஆபேலு, ஏனோக்கு, அப்புறம் வந்துட்டு நோவா, ஆபிரகாம், யாக்கோபு, சாராளு, எல்லாரும் வந்து இவங்க எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு யாரு எல்லாரும் இவர்கள் அனைவரும். அந்த லிஸ்ட்ல யார் பேர் வருது? எனக்கு பேர் வருது. வாட் இஸ் இட் இன் இங்கிலீஷ்? Therefore should one man and him as good as dead. But these all died in faith. They all died in faith. ஆக வேதம் தெளிவுள்ளது. இதை எப்படியாவது ஒரு குழப்பி ஏமாற்றி இதன் மூலமாக ஒண்ணுமே இல்லை, அப்பா பிதாவேன்னு பாடுறானே, அப்பா கிட்ட போய் வர நீ ஏன்டா போற நேரம் அப்பா கிட்ட போட சொல்லிட்டோன்னா யாருமே காசு ஏமாற மாட்டாங்க. கோடிக்கணக்கில் ஏமாறுறானே. ஏன் ஏமாறுறான்? அவர் உனக்கு அப்பா தானே. அவன் அப்பாரா அவனுக்கு எப்படா அவர்கிட்ட பேசுகிறான், சொல்ல முடியலையே. ஏன்னா அவன் துட்டு உனக்கு தேவை. மக்களை ஏமாற்ற நீ போய் சொன்னார் சொல்றாரு. இல்லைன்னா நான் உன்னை அறியேன். ஐயா 1 லட்சம் கொடுத்தீங்க, ஐயா 3 லட்சம் கொடுத்தீங்க, ஐயா 5 லட்சம் கொடுத்தீங்க, நான் உன்னை அறியேன். புரியுதுங்களா? இதனால் ஏற்படுகிற இது மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி. வேதம் எங்கன்னா குறைவாக இருக்குதா? அதே தான் எலியா தீர்க்கதரிசியில் இருக்கிறத. சரி பாப்போம். எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவரு? ஆமாம், சேரியட்டில் போயிட்டார் அப்படி இல்லையா? அது போயிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் போயிட்டு அவர் அங்கே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவர் போகிற இடம் எந்த இடம்? 21 வேறு லெட்டர். ஒரு சின்ன ரொம்ப நெருடலான ஒரு விஷயம் அதில் இருக்கு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 'சரிங்களா? அவன் கேட்குறான். அவன் சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நீ பார்த்தீங்கன்னா உனக்கு 2 பங்கு சொல்கிறேன்றாரு. அதே விதமாக 2 பங்கான
அதிசயங்களை எலிசா செய்கிறார். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்தில் ஏறி போனான். இதை பார்க்கிறான். யார் பார்க்கிறான்? 12ஆம் வசனம். இதை எலிசா கண்டு cried out, தகப்பனே, my father, ரதமும் குதிரையும் chariot of Israel and its horsemen. என்று புலம்பினான். அவனை அப்புறம் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அது வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வது என்பது அந்த காலத்தில் துக்கத்தின் அடையாளமாக இருக்குது. யோபுல கூட நீ படிக்கலாம்ல, வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வார். 13ஆம் வசனம். பின்பு அவர் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை அதை எடுத்துக்கொள்கிறான். அதன் மூலமாக அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். இதன் மூலமாக இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா என்ன பண்ணல, சாகலை, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று இருக்குது இல்லையா? ஆனால் இங்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இது ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். பட் இங்கே இப்போ படிங்க 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18 கடைசி 2 வசனம். அவன் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டான்? 2 ராஜாக்கள் 1ஆம். இப்போ நீங்கள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்களேன். எடுத்துக்கொள்ள போகிற போது அந்த நேரத்தில் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. 17 படிங்க. எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் இறந்து போனான். மேல இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய. இங்கதான் குழப்பம். ரெண்டு ராஜாங்கள் சாம்ராஜ்யம் இருக்குது. என்னென்ன சாம்ராஜ்யம் இருக்குது? யூத சாம்ராஜ்யம், இஸ்ரவேல் சாம்ராஜ்யம். அது யாரு? இவனுடைய ரெஹோபியாம் பண்ணது வந்துட்டு சின்ன பசங்க பேச்சு கேட்டதுனால கர்த்தர் என்ன பண்றாரு, தாவீதுக்காக ஒரு கோத்திரம் கூட ஒரு கோத்திரம்னு சொல்லிட்டு யூதா கோத்திரம் தனியாக 2 பேர் வச்சிடறாரு. 10 கோத்திரத்தை இஸ்ரவேல். அப்போ இங்கே அவன் சொன்னது யூதாவின் ராஜாவாகிய அஹசியா died யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் son of Jehoshaphat king of Judah. 2 யோராம் இருக்குங்க. இருக்கா? இப்போ முதல்ல சொல்றது யாரு? இஸ்ரவேல் ராஜா. முதல்ல வந்துட்டு இஸ்ரவேலின் ராஜா. இது வந்து யூதாவின் ராஜா. மேல இருக்குது யூதாவின் ராஜா. 18 எழுதுறாப்புற அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 2 ஒரே பேரு. இங்கதான் குழப்பம். 2 ஒரே